ஓகே. ஏன் ஸ்க்ரீன் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் பார்க்கணும். அது பரவாயில்ல, முடிச்சிடலாம். இல்லை முடிக்க முடியாது. செக் மைக் செக் மைக் செக் 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 மைக் செக் மைக் செக் மைக் செக் ஆக்ஷன். ஸோ ஹாய் பை டாக்ஸ் அண்ட் கேர்ள் டாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கடைசியாக எப்போ அந்த ஹேக்கத்தான் வீடியோவில் நம்ம எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ கதையாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கதை? மதுரை விளாக்ஸ் ஒன்று எடுத்திருந்தோம். நல்ல வேலை ப்ரோமோ வந்துட்டு. அது எந்த மாதம் போனோம்? ஜனவரி. அது வந்து போன செமஸ்டர்ல போனது. இந்த செமஸ்டர் லீவ்ல இப்ப அதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு. ஆமா. ஸோ என்னன்னா, நாங்க போறப்போ கேமரா இது மைக்கு கொண்டுட்டு போல. ஸோ மைக்கு இல்லை அந்த டைம்ல. ஸோ அதனால அங்க வந்து நாங்க பேசுற ஆடியோ வந்து ஒழுங்காக இது பண்ண முடியல. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் இல்லாம இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நாங்களே ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு நரேட் பண்ணி மதுரை விளாக்ஸாக வந்து போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் மதுரை விளாக்ஸ் எபிசோட் 1. ஓகே, நம்ம 1 எபிசோட் இப்படி எபிசோட்னு போட்டு இங்கே 1 கையை வச்சுருங்க, சரியா? இது மதுரடா, உன்னை மிரட்டுண்டா, உன்னை விரட்டுண்டா. எப்ப வந்து தாக்குவான்னு எவனுக்கும் தெரியாது, எந்த நேரம் என்னான்னு யாருக்கும் புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா, நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு போனோம். அப்போ வந்து முகுந்தனோட வந்து பஸ் டிராவல் போனோம். மதுரை ட்ரிப் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகுது ஒன்றும் இல்லை. எங்கள் காலேஜோட பஸ் ஸ்டாப்பு அங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம மதுரை ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நான் பஸ் ஏறி பக்கத்து ஸ்டாப்பில் முகுந்தனை போய் முடிக்கணும். முகுந்தன் வந்து இன்னொரு ஸ்டாப்பில் நின்றுருக்காப்புல. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்து முகுந்தன் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறிட்டோம். கோயம்புத்தூரில் அந்த இடம் பேர் என்ன? சிங்காநல்லூர்ல பஸ் ஏறி மதுரைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கடா போயிட்டு இருக்கோம் நம்ம? மதுரை. இது மதுரை வேற பாட்டு இல்லை. மதுரை குளிக்கு அப்படின்னு புரிய போயிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. டிக்கெட் வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பஸ், புது பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். நானும் பார்த்தீங்களா கூட்டம் வெறியான கூட்டமாக இருக்கா. டிக்கெட் எவ்வளோ வச்சு 170 வச்சு கைது ஒரு ஆளுக்கு. நல்ல பஸ்ஸு, நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறாங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி. இதை வந்து நவீன் பார்த்தாருன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோங்கிற அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். மாப்பிள்ள தான் அடிப்பானே. நான் வந்துட்டு 200 ஊப்பி இவர் கொத்தடிவேன். அதனால முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்துட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு வருமா உங்களோட? நாங்கள் வந்துட்டு மதுரை வந்துட்டு ஒரு லாகா போடலான்னு இருக்கோம் நண்பர்களே. வந்துட்டு ரிசர்வர் டாக்ஸில் வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்துட்டு வரும், சரிங்களா? அதோட மதுரை அந்த பஸ் டிராவல் முடிச்சிட்டு நாங்கள் வந்து எந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கணும்? அது மாட்டுத்தாவணி. இறங்கிட்டு மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டுத்தாவணி போனோம். ஆரப்பாளையத்துல அது என்ன? ஆரப்பாளையம். மதுரைக்கு வந்து இறங்கியாச்சு கைஸ். ஐயா இறங்குங்கய்யா. வந்துட்டு ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு திருப்பாச்சி பிஜிஎம் போட்டுலாம் வந்துட்டு எதிர்பார்த்தேன். வந்துட்டு இறங்கும் போது மேல வந்துட்டு மதுரை மாநகராட்சி, அதுக்கு ஒரு 4 ஜூமு. அதுக்கப்புறம் நான் இறங்கும் போது அந்த பிஜிஎம் எனக்கு வேணும். சரி, எடிட்ல போட்டுரு. சீக்கிரம் இறங்குங்க. அது இதுதான் அந்த டிரான்சிஷன்ல இருந்து அங்க முடிச்சுட்டு ஆரப்பாளையத்துல இருந்து மாட்டுத்தாவணி போனது காணோம். மாட்டுத்தாவணில இருந்து இந்த இடத்துக்கு வந்தது காணோம். இதை வந்து நாங்க அதுக்குதான் நாங்க இங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ மாட்டுத்தாவணில இறங்கிட்டு முகுந்தன் அம்மா வந்து இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சோ உங்களோட நல்ல மனசுக்கு டிரான்சிஷன் எப்படி பாரு, ஒரு குதிச்சோடனே மூஞ்சி வந்துட்டு என்ன இது
முடிச்சதுக்கப்புறம் டெம்பிள் சிட்டிக்கு வந்தோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது இந்த கடை பேர் என்ன? டெம்பிள் சிட்டியில் வந்திருக்கோம். இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு தான் இந்த ஊரில் வந்து 3 வகையான குருமா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இட்லிக்கே இவங்க 3 வகையான பொடி தராங்க. எள்ளு பொடி ஒன்று, நார்மல் இட்லி பொடி ஒன்று, பூண்டு பொடி ஒன்றுன்னு நினைக்கிறேன். அங்கே இதுல என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா, இது சாப்பிட்டு பிடிச்சவங்களுக்கு அந்த இடத்துல விற்கிறதுக்கும் பாட்டிலா போட்டு பொடி பாக்கெட்டு, அப்படி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. பட் இட்ஸ் a குட் ஸ்ட்ராட்டஜி. எவ்வளோ காசு வாங்கினேன்? அவங்க ஃபுட்டு பூண்டு பொடி, இந்த பூண்டு பொடி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் பூரி வாங்கியிருக்கேன். பூரிக்கே ஆக்சுவலாக நான் வந்து பூண்டு பொடி தான் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இதுக்காண்டியே நான் எக்ஸ்ட்ரா 2 இட்லி வாங்கலான்னு இருக்கேன். பொடி வெறியா இருக்குங்க. இது அந்த பொடி தான் இது வந்து பூண்டு பொடியா அருமையாக இருக்குது. வந்தீங்கன்னா வந்திருந்திருக்கலாம். அருமையாக இருக்குது பொடி. இந்த இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த தூணை இடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சரி, இந்த ஆர்ச் வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் எடுத்தாச்சு. ஆனா இப்பதான் உங்களுக்கு வருது. கைஸ், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பொடி நடையா நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஜிகர் தண்டா குடிக்கிறதுக்காண்டி. கூட முகுந்தன் வந்துட்டு இருக்கிறாப்புல. என்னன்னா டெம்பிள் சிட்டியில சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல ஜிகர் தண்டா இருக்கு. ஸோ மதுரைனாலே வந்து ஜிகர் தண்டா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ இறங்கினோடனே ஜிகர் தண்டா வந்து குடிக்க போகலாம் அப்படின்ட்டு டெம்பிள் சிட்டி முடிச்சோடனே ஜிகர் தண்டா குடிக்க போனோம். கடைக்கு வந்தாச்சு கைஸ். ஃபேமஸ் ஜிகர் தண்டா கடை ஃபேமஸ் ஆயிடுச்சா? கடைக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஃபேமஸ் ஜிகர் என்னன்னா இங்க கூட அதோட பிரான்சைஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு மூலையில வச்சிருந்தாங்க. ஒரு தடவை போய் ட்ரை பண்ணும். இப்ப இருக்க பிரைஸ் கிடையாதுன்னு நினைக்கிற மாதிரி 10 ரூபா. என்ன பிரதர் பண்றது? நிர்மலா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல். இது வந்து அரசியல் சேனல்ல நவீன் ஆரம்பிப்பாரு. நான் தான் இருக்கேன்ல. என்ன பிரச்சனைனா, நாங்க என்டர்டைன்மெண்ட் சேனல் சொல்லிட்டு அரசியல் பேசுவோம். அவர் அரசியல் பேசுறன்ற பேர்ல நம்ம என்டர்டைன் பண்ணுவாரு நம்மளைய. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. வர்த்தா ரியலி ஒர்த் ஆக்சுவலாக. ஆயிட்டு நான் சாப்பிட்ட ஜிகர் தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஒன்று போட்டுட்டு அதில் ஏதோ மில்க் கலந்து கொடுத்துருவாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா பாலை நல்லா இருக்குது. பாசுந்தி அதெல்லாம் பாசுமதி இல்லடா, பாசுந்திடா, ஜவ்வரிசி மாதிரி. அது வந்துட்டு இது கடல் பாசி போட்டு நல்லா இருக்கு. க்ளோஸ் அப் வேற எதுவும் ஏஎஸ்எம்ஆர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலா இது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, நாங்களும் முகுந்தனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோல வந்து போலாம் அப்படின்ட்டு பிளான். வீட்டுக்கு போகணும். வீடு வந்துட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தான். சரி, ஆட்டோல கூட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஆட்டோல போய் எதி உட்காந்துட்டோம். அவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் ஆட்டோ கிடையாதாட்டுக்கு, வெளில யாரோ டிராப் பண்ண வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நாங்க பேசுறோம், அண்ணா 200 ரூபாய் 100 ரூபாய். நான் இறங்கி கேட்டேன், 150 ரூபாய்க்கு ஃபைனலைஸ் பண்ணி உட்காந்துட்டோம். உள்ளேறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சுத்து போட்டாங்க எங்களை. 4-5 ஆட்டோ வச்சு மறிச்சிட்டு ஆட்டோவை, தம்பி நீ என்ன ஏரியா ஆட்டோ ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்டா அப்படின்னு கேட்டு எங்களை இறக்கி வேற இடத்துல கூட்டு போயிட்டாரு. சரி, நாங்களும் பயந்துகிட்டு சரி ஓகேண்ணா நாங்க வந்துடுறோம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க கூட போயிட்டோம். அவர் என்னன்னா அங்க மிரட்டிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்னன்னா, நான் மதுரையில வந்தோடனே சரி ஃபைட் எல்லாம் பண்ணுவாங்க. சரி, அதை ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்க, மதுரைனாலே சண்டை கிண்ட நடக்கும் அப்படி. ஆனா இறங்கின முதல் நாளே இறங்கி செஞ்சாங்க. சம்பவம் எங்களுக்கே நடந்துச்சா? சோ அப்பதான் தெரிஞ்சது இவங்க சொன்னது ஸ்டீரியோ டைப் கிடையாது, மதுரைனாலே ஒரு மாதிரி ஹாப்பனிங்கா தான் வச்சிருக்கிறாங்க நம்மளையே அப்படின்னு தெரியாது. அவர் அப்படிதான் நல்லா கத்துன்னு கத்திட்டு நான் ஏறினவரு உள்ள பேசஞ்சர் நாங்க ஏறணும்னு, தம்பி சாப்பாட்டுக்கே வெளியிலாம இந்த மாதிரி வெறி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தானா வியாபாரம் என்னப்பா வருதுன்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து 150 ரூபா தான் பேசுது, அவர்கிட்ட 200 ரூபா கொடுத்தோம். நல்லா பண்ணீங்க. முகுந்தனோட மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். முகுந்தன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் மெயின்டைன் பண்ணிட்டு டிக்கெட் இப்போ என்னாச்சுங்க? இழுத்து மூடியாச்சு. கைஸ் தான் ஆனமலையா கைஸ், தங்கலான் படத்துல வந்த ஆனமலை. ஆனமலை குட்டியானது. ஒரு வழியா வந்து ஆட்டோக்காரங்கள்ட்ட அடிச்சு பிடிச்சி வந்து முகுந்த வீட்டுக்கு வந்து இறங்கிட்டோம்.
இதுதான் வந்து முகுந்தனோட வீடு கைஸ். வீட்டுக்கு ஒரு ரெடியாக வந்தாச்சு கைஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். துணிக்காய் போட்டிருக்காங்க சைட்ல. அதை எடிட்ல தூக்கிடுங்க பிரதர். தூக்கிடலாம். ஏய் மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணுங்க. ஓகே. கார் நம்பரையும் பிளர் பண்ணிருங்க. மதுரை வரதே பெரிய விஷயம். அம்மா எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. பையன் ஒருத்தன் வந்திருக்கிறான், இவனை வச்சுக்கிட்டு ஊரு ஃபுல்லா சுத்திடுவான் அப்படின்னு. வந்த உடனே அவங்க பிளான் போட்டாங்கல்ல அழகர் கோயில் போலாம். ஸோ வந்து முடிச்ச உடனே அழகர் கோயிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த அழகர் கோயிலுக்கு வந்து ஆட்டோலயே கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு மலையிலேயே ஆட்டோலயே ஏறலாமா அப்படின்னு பிளான் போட்டோம். பட் அங்க அலோடு கிடையாது. ஐ மீன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கார் அதெல்லாம் அலோடு உண்டு, ஆட்டோ கிடையாது. ஸோ அதனால வந்து அங்கேயே வந்து பஸ் இருந்துச்சு. பஸ் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பஸ்ல ஏறி போனோம். அது நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த பஸ் ரைட் காட்டெருமையெல்லாம் பார்த்தோமே. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபுட்டேஜ் இருக்கா? இல்ல. ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கிறோம் கைஸ். பஸ் வந்து அடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா. வச்சு இறக்கிட்டு இருக்காரு. பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க மலையிலேருந்து கீழே இறங்குறப்ப நல்லா த்ரில்லிங்கா இருந்தது. ஏரியாஸ் எல்லாம் இந்த சைடு காட்டுறேன். நான் உங்களுக்கு மாண்டேஜ் ஷாட்ல காட்டுறேன். காட்டுறியா? இல்ல மாண்டேஜ் ஷாட். நாங்க போய் கோயிலுக்குலாம் போனோம். அந்த ஃபுட்டேஜ் இருக்கு ரஃப்கட்ல எடுத்துட்டு. ஸோ அங்க போனோம், கோயில் போனோம். கரெக்டா மூடுற டைம் நினைக்கிறேன். நட சாத்துறது மூடுறதுன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? சரி கைஸ், வந்து நட சாத்துற டைம். ஸோ முகுந்தன் அம்மா வந்து என்ஜாய் பண்ணாங்க. சரி உன்னை வச்சு ஃபன் பண்ணலான்ட்டு. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் முகுந்தன் அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்போ எங்க அம்மா வந்துட்டு கன்வர்ஷன்ல இறங்கிட்டாங்க. இவன் பேர் ஆபிரஹாம்னு தெரியும், அபிராம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கோயிலுக்கு கூட்டு போறது, பேரை மாத்துறது, இறங்கிட்டாங்க. எப்படின்னா முகுந்தன் வந்து ஏன் இவ்வளவு ஜாலியா இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மா மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அம்மாவுமே வந்து நல்லா ஜாலி டைப். ஆனா நான் எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரோவர்ட். ஏன்னா புது ஆளுங்கன்னு வந்தா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா அப்படியே இருப்பேன். அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பேசுறா அவுட்புட் வரல, ஒன்னும் வரல. அவங்க கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது டே எண்ட்ல வந்து அப்பா வந்தாங்க. அப்பாவோட இன்ட்ரோ வந்துச்சு. அப்பாவை பத்தி நிறைய வந்து முகுந்தன் சொல்லியிருக்காப்புல. லைக் எப்படி சொல்ல, இதுல வரவுல கதையா கேட்டிருக்கேன். அப்பா ஹீஸ் அ நைஸ் கை. அவ்வளவுதான் கைஸ். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன் இன் டே 1 ஆஃப் மதுரை vlogs. ஸோ டே 2 வந்து எங்க போனோம்னா காந்தி மியூசியம் சம்திங். அது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க வந்து செகண்ட் வீடியோல பாக்குறோம். பை கைஸ்.